வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போவோம். இன்றைக்கி 2024 நடைபெற்று கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட கடைசி பட்ஜெட்டு. அதுவும் இது பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான பட்ஜெட் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டு தான். இந்த பட்ஜெட்டில் இந்திய மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. பட்டு இதையும் நாம் எதிர்பார்த்தது தான். என்ன அப்படின்னா, மக்களிடையே இருந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கடந்த 15 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கனாக்கா எதையுமே அவங்க அந்த ஸ்லாப்பை உயர்த்தவே இல்லை. அந்த 2.5 லட்ச ரூபா அப்படிங்கிற ஸ்லாப் அப்படியே தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டு ரெசுமி நியூ ரெசுமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அதுக்குள்ளார எதையோ ஒரு விஷயத்தை அவங்க சொதப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் அவங்க எந்த சேஞ்சஸுமே சொல்லலை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலை பார்த்தினாக்கா குறைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பற்றியும் அவங்க எந்த தகவலையும் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கோட பட்ஜெட்டில் பாருங்கள், அவங்களோட 5 ஆண்டு புராணத்தை தான் அவங்க பாடியிருக்காங்க. மற்றபடி எதையுமே பார்த்தினாக்கா புதுசாக அவங்க சொல்லலை. ஸோ இது இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவங்க எந்தவித அறிவிப்பையும் அவங்க அறிவிக்கலை. அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறைமுகமாக நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அப்படி வந்தோம் அப்படின்னா அடுத்து வர முழுமையான பட்ஜெட்டில் எங்களுடைய அறிவிப்புகளெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வர எலெக்ஷன் முடிஞ்சு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஜூன் மாதம் நடக்கிற பட்ஜெட்டில் தான் அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியாவில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அது பிஜேபியே வந்தாலும் சரி, அது தவிர்த்து வேறு யார் வந்தாலும் சரி. ஸோ நமக்கு அது தேவையில்லை. பட்ஜெட் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு ஏமாற்றம் தான். இந்த ஏமாற்றத்தை நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம காலையில் நம்மளோட டெலகிராம் சேனல்லையே நான் ரொம்ப கிளியராகவே கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பெருசாக பட்ஜெட்டில் இருக்காது. ஸோ என்னோடய வியூ பார்த்தோன்னா பேரிஸாக தான் இருக்குது. பெருசாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிற தகவலை நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கோட பட்ஜெட்டும் நம்ம நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் இந்த நிஃப்டி இவ்வளோ மூவ்மெண்ட் மேலே கொடுத்துக்கிட்டு வந்தது ரீசன் இந்த பட்ஜெட்டும் ஒரு காரணம் தான். ஸோ அதனால தான் இந்த அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் வந்துட்டு இருந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஒரு பெரிய அப்மூவ், செவ்வாய்க்கிழமை ஒரு டவுனு, அகைன் புதன்கிழமை ஒரு அப்பு, இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்கனாக்கா ஒரு கன்சால்டேஷன்லேயே மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. வாங்க இனி வரும் காலங்களில் இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி போக போகுது, நம்மள மாதிரி இருக்கிற ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் ப்ரீஃபாகவே நம்மளோட சார்ட்டில் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நாம் ஆல்ரெடி பாருங்கள் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சார்ட்டை நம்மளோட ப்ரீ டெலகிராம் சேனலில் நம்ம நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கலரில் லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. என்ன அப்படின்னாக்கா கீழே 21,466 அப்படிங்கிற ஒரு லெவல் நிஃப்டியில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஒருவேளை அந்த 21,466 அப்படிங்கிற லெவலை பிரேக் ஆகுது அப்படின்னாக்கா அடுத்த லெவலாக பாருங்கள் 21,357, 21,267. அதையும் ஒரு வேளை பிரேக் ஆகுது அப்படின்னாக்கா 21,129 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை நம்ம நினச்சதுக்கு மாறா மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னாக்கா அந்த 21,725 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் அந்த லெவலை மார்க்கெட்டால் உடச்சி பெருசாக மேலே போக முடியல. 2 முறை தான் இது வரைக்கும் மேலே போயிருக்கு. ஒரு முறை லைஃப் டைம் ஹையான
22,080 ஏதோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு மார்க் பண்ணது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று புதன்கிழமை தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 21,800 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அகைன் திரும்பி வந்துருச்சு. அதுவுமே கூட பார்த்தினாக்கா கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அகைன் அங்கேருந்து தொடர்ந்து டவுனில் வந்துருச்சு. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்னா 21,813 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ஸோ அகைன் வந்து பாருங்கள் நேற்று புதன்கிழமை இந்த பட்ஜெட்டுக்காக மார்க்கெட்டை அங்கே இருந்து மேலே தூக்கிட்டு வந்து க்ளோஸ் வச்சாங்க. ஸோ அப்பயுமே கூட 21,725 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் மார்க்கெட்டால் ஃபர்தராக மேலே போக முடியல. ஏன் அப்படின்னா சப்ளை அங்கே அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டால் வந்து அந்த 21,800 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 21,725 அப்படிங்கிற லெவலுக்குள்ளாலேயே மார்க்கெட் வந்து நிற்குது நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, இந்த லெவலை உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹையர் சைடில் வந்து 21,725 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் வைக்குது தொடர்ந்து 2 நாள் இல்லை 3 நாள் அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 21,725 கீழே சஸ்டைன் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லெவலை பிரேக் பண்ணி 21,466 அப்படிங்கிற லெவலுக்கும் 21,466 அப்படிங்கிற லெவலில் டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 129 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஹையர் சைடில் மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா 21,800க்கு மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கிறாக்கா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 22,113 இது வரைக்கும் வந்த லைஃப் டைம் ஐயை வந்து மறுபடியும் ஒரு முறை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இப்போதைக்கு என்னோட பார்வை வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் இங்கேருந்து பெரிய அளவில் மேலே மூவ் ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ தொடர்ந்து வர கம்பெனிஸ் ரிசல்ட்டெல்லாம் வச்சு ஸோ ஏதாவது ஒரு தகவல் பாசிட்டிவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகலாம். என்னை பொறுத்தவரை 70-30 தான் சொல்ல முடியும். 70% மார்க்கெட் வந்து கீழே ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 30% தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செல்லர்ஸுமே இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன அப்படின்னா தொடர்ந்து 2 நாளாக வந்து பாருங்கள் 45,945 46,239 இந்த லெவலுக்குள்ளாரையே மார்க்கெட் தொடர்ந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா இனி வரும் காலங்களில் 45,327 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா ஃபர்தராக 44,708 அதுக்கு அடுத்தபடியாக 44,090 இது வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா 46,239 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து 46,564 அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாருங்கள் 47,182 இப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கூட மேக்ஸிமம் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஹையர் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு 30% சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு கரெக்ஷன் வந்தே ஆகணும் மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் வர ஈவெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்டை தான் பெருசாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மார்க்கெட்டில். ஸோ எலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் கீழே கொடுக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போயிடும் இல்லை கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. அதனால் நண்பர்களே மார்க்கெட்டோட திசை இப்படி இருந்தாலும் கூட எப்பயுமே மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பாருங்கள் மார்க்கெட் மேலே போயிடும் இல்லை கீழே வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே மார்க்கெட்டில் வந்து லாஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 தாண்டிடுச்சு. 16 தாண்டினதுனால எல்லா ப்ரீமியமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹை ப்ரீமியமாக இருந்தது. நீங்கள் எப்படியும் பட்ஜெட்டில் மார்க்கெட் மேலே போய்டும் சொல்லிட்டு நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் 14.5க்கு வந்துடுச்சு விக்ஸ் வந்து பாருங்கள். அதனால் எல்லா ப்ரீமியமும் கொலாப்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து ப்ரீமியம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இது யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து பாருங்கள் ஒரு கன்சல்டேஷன்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டான். அதனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து பாருங்கள் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஒரு 2 மொமெண்டம் கொடுத்தது, மார்க்கெட் மேலே ஒரு மூவ் கொடுத்தது, சரி 800 பிரேக் பண்ணுது மார்க்கெட் மேலே போகுன்னு பார்த்தா மார்க்கெட் மேலே போகலை. சடனாக கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் வந்து எல்லாரோட ஸ்டாப் லாஸுமே அடிச்சுது. அகைன் பாருங்கள் 725 21,725 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. புட் சைடில் ஒரு பெரிய மொமெண்டம் வரும்னு பார்த்தா அதுவும் மொமெண்டம் வரலை. ஸோ அதனால் நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸை பொறுத்த வரைக்கும்
சின்னதாக ஒரு கேபிட்டல் வச்சு வேணால் ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ணுங்கள். பெரிய கேபிட்டல் வச்சு யாருமே ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா தொடர்ந்து உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா நீங்கள் லாட் சைஸ் அதிகமாக எடுப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம், 20 பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பங்கு சந்தையில் சொல்லிட்டு இருக்காங்க, 90% பேர் 95% பேர் இந்த பங்கு சந்தையில் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பங்கு சந்தையில் பணத்தை இழக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோ இல்லைனா வந்து ஆப்ஷன் செல்லரோ கிடையாது. இந்த ஆப்ஷன் பையர். ஏன்னா எதையுமே அவங்க கற்றுக்காமல் அரைக்குறையாக யாரோ சொன்னாங்க எனக்கு பை பண்ண தெரியும், செல் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறது, 2000 வச்சா 1000 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க, 5000 வச்சா 5000 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை காதுபட கேட்டுட்டு அரைக்குறையாக சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எல்லாருமே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்து லாஸ் பண்ணுற எல்லா மக்களுமே ஆப்ஷன் பையர்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவங்க மல்டிபிள்ஸ் கால்குலேஷன் போடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எடுத்து விடுவாங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே இறங்கி வர ஆவரேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணி திரும்ப மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் மட்டும் தான் நண்பர்களே. ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படி கிடையாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸை கொடுத்துட்ருக்கோம். அந்த கோர்சஸில் 1,40,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பில்ட் பண்ணுறாங்க நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 15,000 20,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மட்டுமே அவங்களோட கேபிட்டலில் 10% எடுக்கிறாங்க. அதை தவிர்த்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தினாக்கா ஒரு எக்ஸ்பைரி டேவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தினாக்கா வாரம் அவங்களால வந்து 8 to 10% ட்ரேட் எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நமக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம எதுக்கு போய்ட்டு ஆப்ஷன் பையிங் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த வாரம் நம்ம மக்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் தொடர்ந்து இறங்க தான் போகுது. ஸோ ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் நம்ம மக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் ஒரு டீசெண்டான கேபிட்டல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்மகிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம அந்த கோர்சஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோர்சஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிபே நம்பருக்கு வந்து 3,900 ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ப்ளஸ் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு அந்த ரெக்கார்டர் வீடியோ 9 ரெக்கார்டர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் மார்க்கெட் பற்றினோட வியூஸை, ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட கேபிட்டலை எங்கேயுமே லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு வந்து தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஏன் அப்படின்னா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அசல் முக்கியமாக வட்டி முக்கியமானு கேட்பாங்க. அசல் தான் நண்பர்களே முக்கியம். அசல் அப்படிங்கிறது நம்மளோட கேபிட்டல், வட்டி அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற ப்ராஃபிட். அசல் இருந்தால் நம்மளால் என்றைக்கு வேணாலும் வட்டியை எடுத்துக்க முடியும். ஸோ வட்டியை வச்சுக்கிட்டு அசலை சம்பாதிக்க முடியாது நண்பர்களே. ஸோ அதனால் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் தொடர்ந்து இருங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும். திரும்ப ஆப்ஷன் பையிங் போயிட்டு லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை லட்சம் இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் அடுத்து வரும் சில நாட்களில் சில மாதங்களில் உங்களால் நீங்கள் விட்ட பணத்தை எல்லாமே திரும்ப எடுக்க முடியும் நண்பர்களே. அதுக்கு ஒரே ஒரு வழி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் நண்பர்களே. ஸோ எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டாக் பக்கம் போயிடுங்க. ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஸ்டாக்கில் ஈக்விட்டி ஸ்டாக் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல போடுங்க நண்பர்களே. இன்றைக்கான தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது பாருங்கள், MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை சர்ச் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேக் சேனல் நம்மளுடைய நேமில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேராதீங்க, நம்மளுடைய ஐடியில் தெரிஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். தெரியலன்னா நம்மளை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.